Hello students, exercise 1.5 la 8th problem பார்க்கலாம். Consider the functions f of x, g of x and h of x as given below. Show that f composite g of composite h equals f composite of g composite h in each case. So இந்த problemல நமக்கு f of x, g of x and h of x values கொடுத்துருவாங்க. And நம்ம என்ன prove பண்ணணும் அப்படின்னா f composite g of composite h equals f composite of g composite h இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளமில் நமக்கு மொத்தம் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் f of x equals x minus 1, g of x equals 3x plus 1 and h of x equals x square. ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். நம்ம ஷோ தட் பண்ண வேண்டியதை இங்கே எடுத்து எழுதிட்டோம். அண்ட் இதை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் அதுக்கப்புறம் ஆர்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அண்ட் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்ஹெச்எஸ் என்ன? எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் காம்போசிட் ஹெச். ஸோ இதில் நம்ம ப்ராக்கெட் டேர்ம் மட்டும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுறோம். தட் இஸ் எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல்ஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அதாவது காம்போசிட்க்கு பதிலாக நம்ம இங்கே ஒரு ப்ராக்கெட் டேர்ம் போடுவோம். ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3x + 1. தட் இஸ் எஃப் ஆஃப் g of xக்கு பதிலாக நான் அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3x + 1. நமக்கு f of x வந்து x minus 1ன்னு தெரியும். இங்கே 3x + 1ன்னு இருக்குது. ஸோ இங்கே xக்கு பதிலாக 3x + 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3x + 1 minus 1ன்னு இருக்கும். which equals +1 - 1 கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா நமக்கு 3xன்னு இருக்கும். ஸோ இப்போ f composite g வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்ம ஆக்சுவலாக ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது f composite g of composite h. ஸோ அதுக்கு f composite g composite h of x equals f composite g. இந்த காம்போசிட்க்கு பதிலாக நம்ம இங்கே ப்ராக்கெட் போடுவோம். அந்த ப்ராக்கெட் டேர்ம்குள்ளே என்ன இருக்குன்னா h of x இருக்கும். நமக்கு ப்ராப்ளமில் h of x வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர்னு. ஸோ அதை தான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ f composite g of x ஸ்கொயர்னு இருக்கும். f composite g of x நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே x ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த x ஸ்கொயரை இங்கே போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3x ஸ்கொயர்னு இருக்கும். அண்ட் இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குன்னா f composite of g composite h. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தட் இஸ் g composite h of x equals g of h of x. h of x வந்து நமக்கு x ஸ்கொயர் which equals g of x ஸ்கொயர்னு இருக்கும். g of x வந்து 3x + 1. இங்கே x ஸ்கொயர் இருக்குது. ஸோ x பிளேஸில் x ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3x ஸ்கொயர் + 1ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ g composite h வந்து 3x ஸ்கொயர் + 1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்ம ஆக்சுவலாக ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது f composite of g composite h. ஸோ f composite of g composite h of x equals காம்போசிட்க்கு பதிலாக நம்ம ப்ராக்கெட் டேர்ம் போடுவோமா? இந்த g composite h of xோட வேல்யூ தான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ டேரெக்டாக அதை நம்ம இங்கே எழுதிடணும். ஸோ f of 3x ஸ்கொயர் + 1ன்னு இருக்கும். f of x வந்து நமக்கு x minus 1ன்னு தெரியும். இங்கே 3x ஸ்கொயர் + 1ன்னு இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3x ஸ்கொயர் + 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3x ஸ்கொயர் + 1 minus 1ன்னு இருக்கும். +1 - 1 கேன்சல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 3x ஸ்கொயர் இருக்கும். இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். நமக்கு ஈக்குவேஷன் 1லையும் 3x ஸ்கொயர்னு தான் ஆன்சர் வந்துச்சு. ஈக்குவேஷன் 2லையும் 3x ஸ்கொயர்னு தான் வந்திருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 f composite g of composite h equals f composite of g composite h. Hence proved. ஓகேயா? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். f of x equals x ஸ்கொயர், g of x equals 2x and h of x equals x + 4. ஸோ சொல்யூஷன் நம்ம ஷோ தட் பண்ண வேண்டியதை எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தட் இஸ் எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் காம்போசிட் ஹெச். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2x. அப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எஃப் ஆஃப் 2xக்கு ஈக்குவலாக இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே 2x இருக்குது. ஸோ எக்ஸ் பிளேஸில் 2xை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2x தி ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் 4x ஸ்கொயர்னு கிடைக்குமா? ஸோ எஃப் காம்போசிட் ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்ம ஆக்சுவலாக ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் which equals f composite g. composite இருக்கிற இடத்துல நம்ம bracket போட்டோம் அப்படின்னா
into h of x இருக்கும். h of x வேல்யூ என்ன? x plus 4. ஸோ இங்கே x plus 4ன்னு போட்டிருப்போம். நம்ம ஆல்ரெடி f composite g of x ஃபைண்ட் அவுட் பண்ணோமா? இங்கே x plus 4 இருக்குது, இங்கே x இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக x plus 4 இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 into x plus 4 the whole squareன்னு கிடைக்கும். நம்ம இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். or else x plus 4 the whole square expand பண்ணியும் நம்ம எழுதலாம். இந்த ப்ராப்ளம்க்கு நான் 4 into x plus 4 the whole squareனே வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்கள் ஸ்கூலில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருந்தாங்கன்னா கைண்ட்லி அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் RHS ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தட் இஸ் f composite of g composite h. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் டேர்மில் இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். g composite h of x which equals g of h of x. நமக்கு இந்த ப்ராப்ளமில் h of x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x plus 4. ஸோ g of x plus 4ன்னு இருக்கும். g of x equals to x. இங்கே x plus 4 இருக்குது. ஸோ x பிளேஸில் x plus 4 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 into x plus 4ன்னு இருக்குமா? which equals 2x plus 8. இதுவுமே 2வை நீங்கள் உள்ளே கொண்டு போய் இந்த மாதிரி பண்ணலாம். or else 2 into x plus 4னே வச்சுக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். ஓகே, ஸோ நம்ம ஆக்சுவலாக ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது f composite g composite of h. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா காம்போசிட்டுக்கு பதிலாக ப்ராக்கெட் டேர்ம் போடுவோம். இந்த டேர்ம் தானே இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். which equals f of 2x plus 8. f of x x ஸ்கொயர்னா அந்த x பிளேஸில் 2x plus 8 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2x plus 8 the whole squareன்னு கிடைக்குமா? which equals இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறேன் a plus b the whole square ஃபார்மெட்டில். அப்போ 2x the whole square அதாவது 4x square plus 2ab தானே. அப்போ 2 into 2x into 8னா 32xன்னு கிடைக்கும். 8 ஸ்கொயர்னா 64. இப்போ இதிலிருந்து ஒரு 4 நான் காமனாக எடுக்கிறேன். இன்ட்டு x square plus 8x plus 16ன்னு கிடைக்கும். which equals இது எப்படி இருக்குது? x plus 4 the whole square ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். ஓகேயா? இன்கேஸ் இந்த இடத்துல நீங்கள் 2 into x plus 4ஓட ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும் போது எப்படி இருக்கும்? which equals 2 into x plus 4 the whole squareன்னு இருக்கும். ஸோ 2 ஸ்கொயர்னா 4, அப்புறம் x plus 4 the whole squareன்னு உங்களுக்கு டேரெக்டாகவே கிடச்சிரும். இந்த லைனோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா இந்த 2 ஸ்டெப்ஸில் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சப்போஸ் இந்த 2வை நீங்கள் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஸ்டெப்ஸ் வரும். ஓகே, ஸோ இதோட ஸ்டாப் பண்ணுறதும் ஸ்டாப் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதும் அது உங்களோட இஷ்டம் தான். f composite g of composite h equals f composite g composite h. hence proved. தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். f of x equals x minus 4, g of x equals x square and h of x equals 3x minus 5. Solution to show that f composite g of composite h equals f composite of g composite h. So first LHS find out பண்ணலாம். That is f composite g composite h. So bracket term மட்டும் first find out பண்ண போகிறோம். That is f composite g of x equals f of g of x. g of x இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? x square. ஸோ g of x பதிலாக x ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா f of x ஸ்கொயர்னு கிடைக்கும். நமக்கு f of x x minus 4க்கு ஈக்குவல்னு தெரியும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக x ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு x ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு கிடைக்கும். ஸோ f composite g ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்ம ஆக்சுவலாக ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன? f composite g composite h of x தான். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? f composite g of h of xன்னு இருக்கும். அப்போ f composite g அப்படியே வச்சுக்கலாம். h of x எதுக்கு ஈக்குவல்? 3x minus 5. ஸோ 3x minus 5 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நமக்கு f composite g of x x ஸ்கொயர் மைனஸ் 4க்கு ஈக்குவல்னு தெரியும். இங்கே 3x minus 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3x minus 5ஐ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3x minus 5 the whole square minus 4ன்னு இருக்கும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இதுலையும் 3x minus 5 the whole square expand பண்ணியும் பண்ணலாம். or else இந்த ஸ்டெப்போட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் உங்கள் ஸ்கூலில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3x minus 5 the whole square a minus b the whole square ஃபார்முலாவில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா 3x the whole squareனா 9x square minus 2 into 3x into 5னா
30xன்னு வரும் plus 5 5s are 25 minus 4 which equals 9x square minus 30x 25 minus 4 நா நமக்கு 21ன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஓகேயா? ஸோ ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். F composite, G composite, H. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் டேர்மில் இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். G composite H of x equals G of H of x. நமக்கு ப்ராப்ளமில் H of x வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3x minus 5. ஸோ G of 3x minus 5ன்னு இருக்கும். நமக்கு G of xனா x ஸ்கொயர்னு தெரியும். ஸோ 3x minus 5 x பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3x minus 5 தி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேயா? ஸோ G composite H ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது F composite G composite H of x. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா காம்போசிட்க்கு பதிலாக ப்ராக்கெட் டேர்ம். அப்போ F of G composite H of x. இது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 3x minus 5 the whole square. ஸோ அதை தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஓகேயா? நமக்கு f of x equals x minus 4ன்னு தெரியும். இங்கே 3x minus 5 the whole square இருக்குது. ஸோ xக்கு பதிலாக 3x minus 5 the whole square இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3x minus 5 the whole square minus 4ன்னு இருக்கும். இது வேணும்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த ஸ்டெப்போடையும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுருப்போம். ஸோ ஃப்ரம் 1 and 2 F composite G composite H equals F composite G composite H. Hence proved. ஓகேயா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.